பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். நாங்க ரெண்டு பேரும் போயே ஆகணும். விட முடியுமா முடியாதா? முடியவே முடியாதுன்னா முடியாதா? எவ்வளவு பேசினாலும் அவங்களாம் அனுப்பிச்சு விட முடியாது. எங்களோட விருப்பத்துக்கு எதுவுமே செய்ய விட மாட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் எதை வேணாலும் செய்யுங்க, ஆனா இதை மட்டும் நாங்க செய்ய விட மாட்டோம். ஏன் இப்படி? இப்ப போனா என்னவா? ஒரு கம்பெனி என்ன கம்பெனின்னு தெரிஞ்சுட்டு போகணும். அங்கதான் அஞ்சலி எல்லாம் இருக்கா. இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நாங்களும் வீட்லயே தானே இருக்கோம். எங்களுக்கு போர் அடிக்குது. தயவு செஞ்சு விடுங்களேன், போயிட்டு வரோம். அதை விட நல்ல கம்பெனிக்கு இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? அதான் இந்த கம்பெனிலே எங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஆமா, ப்ளீஸ் எங்களை விடுங்களேன். கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்கு இது பண்ணோம். எங்களை கேட்காம உங்களை யார் அப்ளிகேஷன் பண்ண சொன்னா? நம்ம ஆபீஸ்லயே எங்களால போய் வேலை செய்ய முடியாது. அதனாலதான் ஒரு ஆபீஸ்ல அப்ளிகேஷன் பண்ணேன். நீங்க வேணும்னே இந்த ஆபீஸ்க்கு அப்ளிகேஷன் அனுப்பிச்சு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. ஆமா, இப்ப என்ன அஞ்சலி அங்க இருக்கான்னு சொல்லி அப்ளிகேஷன் பண்ணோம். அதுல என்ன தப்பு? அதுதான் போய் அஞ்சலி அங்க இருக்கான்னா நீங்க அப்ளிகேஷன் பண்ணல. உங்களோட திறமைக்கு அதை விட பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கு, அங்க நீங்க அப்ளிகேஷன் பண்ணிருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் வேணும்னே அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கீங்க. அது சாதாரணமா நடந்தது. ஏன் அஞ்சலி ஆபீஸ் பேரை சொல்லலையா? அப்ளிகேஷன் பண்ணும்போதுமா உங்களுக்கு ஆபீஸ் பேர் தெரியாது? எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆமா, ப்ளீஸ், அது ஒரு நல்ல கம்பெனி தான். அது நல்ல கம்பெனி இல்லையா நான் சொல்றேன். எங்களுக்கும் தெரியும் அது நல்ல கம்பெனி இல்லன்னு. அதை விட முக்கியமான விஷயம், எங்களுக்கு வில்லனா அங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு யாராவது அங்க போவாங்களா? அந்த கம்பெனில அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே எங்களுக்கு அந்த கம்பெனில வேலை கிடைச்சிரும் தெரியும். வேணும்னே அந்த எம்டி எங்களை எடுப்பான்னு நல்லாவே தெரியும். இந்த எம்டியை பத்தி தெரிஞ்சும் நீங்க வேணும்னே அப்ளிகேஷன் கொடுத்திருக்கீங்க. இப்ப எதுக்கு தலையிலயும் கண்ணத்துலயும் கை வச்சுட்டு உட்காந்துட்டு சோகமா எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப என்ன அந்த கம்பெனி போனா அந்த கம்பெனி எம்டினால எங்களுக்கு ஏதாவது ஆயிரும் நினைக்கிறீங்களா? அங்க என்ன நடந்துச்சு நல்லாவே தெரியும். அதை மீறி நீங்க ரெண்டு பேர் போறது தப்பு தானே? அவனோட டார்கெட்டே நீங்க ரெண்டு பேர் தான், நல்லாவே தெரியும். சார், உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்ன வரைக்கும் அவன் நம்மள எதுவும் பண்ணது கிடையாது. எதுக்கு மேலேயும் பண்ணவா போறா? அங்க போக கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான், விடுங்களேன். அங்க அஞ்சலி வேலை செய்யறா. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லாரும் வேலை செய்யறாங்க, யாருக்கும் எந்த உண்மையும் தெரியாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க அவன் டார்ச்சர் உங்க ரெண்டு பேத்தையும் தான் பண்ணுவான். எப்படி பண்றா நாங்களும் பாத்துக்கிறோம். நாங்க அந்த கம்பெனிக்கு தான் போவோம். அவனுக்கு எதிராக தான் நாங்க வேலை செய்வோம். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? முதல்ல அஞ்சலிய சொல்லணும். அவன் என்ன அன்பு பண்ணா? அவதான் உங்க ரெண்டு பேத்தையும் கம்பெனிக்கு வாங்கன்னு ஏத்தி விட்டுருக்கா. அதனால மட்டும் தான் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. அதனால மட்டும் கிடையாது. எங்களுக்கு தேவையான பொருள் அங்க இருக்கு. ஒருத்தர் தப்பு பண்றானா அதை பார்த்துட்டு எங்கனால சும்மா இருக்க முடியாது. அதை தெரிஞ்சு நாங்க இவ்வளவு நாள் சும்மா இருந்தது ரொம்ப தப்புன்னு இப்ப தோணுது. எவ்வளவோ டைம் அந்த கம்பெனிக்குள்ள போறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பார்த்தோம். அப்பெல்லாம் எதுவுமே கிடைக்கல. அவ ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு விடுங்களேன். எங்களுக்கு தேவையான பொருள் அங்க இருக்கு. கண்டிப்பா நாங்க அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அதனால கண்டிப்பா நாங்க போய் தான் ஆகணும். ப்ளீஸ் விடுங்களேன். பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அங்க போறது எவ்வளவு தப்பு. பரவாயில்ல, எல்லாத்தையும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க முடியாது அன்பு. ப்ளீஸ், எங்களுக்காக நீங்க எல்லாரும் இருக்கீங்க. எங்களுக்கு எதுவும் ஆகாது. இந்த கம்பெனில எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. நாங்க போய் தான் ஆகணும் அன்பு. ரெண்டு பேரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். எப்படி பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அங்க எங்கனால விட முடியும்? நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா நாங்க போவோம். ப்ளீஸ். ஆபத்துன்னு தெரிஞ்சு யாராவது அங்க போவாங்களா? இத பத்தி தயவு செஞ்சு இனிமே எங்க கிட்ட பேசாதீங்க. என்ன சொன்னாலும் நோ தான். ப்ளீஸ் ப்ளீஸ், எங்களுக்காக ப்ளீஸ். எங்களுக்கு துணையா தான் நீங்க இருக்கீங்களா? ப்ளீஸ் பா. ஆசைப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் தானே கேக்குறோம். இதை மட்டும் எங்களுக்காக செய்யுங்களேன். ஏதாவது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவோம், மறைக்க மாட்டோம். ப்ளீஸ் பா. இதுக்கு நாங்க பிரச்சனை வராம நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருந்துடலாம். இல்லைன்னா வேற கம்பெனிக்கு போறதா இருந்தா போங்க. அந்த கம்பெனிக்கு மட்டும் கூடாதுன்னா கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க. ரெடியெல்லாம் ஆயிட்டோம். ப்ளீஸ் எங்களுக்காக விடுங்களேன். ப்ளீஸ், ஆசையா கேக்குறோம். நாங்க அந்த கம்பெனிக்கு போயே ஆகணும். எத்தனை பேர் இந்த கம்பெனினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எங்களால எப்படி சும்மா இருக்க முடியும்? இங்க பண்ணது ஒண்ணும் சின்ன விஷயம் இல்ல, பெரிய விஷயம். அது இல்லாம இப்ப பண்ண போறதும் பெரிய விஷயம். அவனுக்கு மட்டும் நீங்க பண்றதுல தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவனுக்குமே தெரியும் நாங்க அதுக்கு தான் வருவோம். கண்டிப்பா அவன் அவ்வளவு செக்யூரிட்டி வச்சிருப்பான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்கனால முடிஞ்சா கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணலாம். ப்ளீஸ். பண்றதுல ஓகே தான், நான் எதுவும் சொல்லல. அந்த கம்பெனில வேலை செய்யாம என்ன வேணாலும் பண்ணுங்க. அது எப்படின்னா முடியும்? அவனே அந்த கம்பெனிக்கு எங்களை எடுத்திருக்கான். நாங்க எவ்வளவு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு உண்மை தெரியணும். அதை வச்சு என்ன பண்ணணும்னு தான் பாக்கணும். திரும்பி எத்தனை பேர் அதால பாதிக்கப்படுவாங்க? அது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ப்ளீஸ்ங்க. உண்மை தெரிஞ்சா அமைதியா இருக்கணும், விட்டுருங்க. அதை பத்தி பேச வேணாம். அந்த உண்மை தெரிஞ்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ முழுசா பண்ணியாச்சு. ஆனாலும் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட முடியல. இப்ப மட்டும் உங்களால எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எங்க கிட்ட தைரியம் இருக்கு. அப்ப எந்த ப்ரூஃப்மே கிடையாது. இப்ப அந்த ப்ரூஃப்காக தானே நாங்க போறோம்.
கண்டிப்பா அந்த ப்ரூஃப் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவன் ஜெயிலுக்குள்ள போயிடுவான். அதுக்கு உங்க உயிரை பணைய வைப்பீங்களா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க நம்ம கிட்ட வந்து எப்படி கதர்னாங்க, அது இன்னமும் எங்க கண்ணுக்குள்ள தானே இருக்கு. அவங்க உயிரை பணைய வச்சாங்கல்ல, ஆனா எங்க உயிரே நீங்க தானே. நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்ன ஆக போகுது? தயவு செஞ்சு விடுங்களேன். பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் வந்து நாங்க காப்பாத்த முடியாது. உங்க கூட எப்போதும் இருக்க முடியாது. அதுவும் அந்த ஆபீஸ்ல என்ன நடக்கும், என்ன ஆகும், ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க பயந்துட்டு தான் இருக்கணும். நாங்க தைரியமா இருப்போம். எங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வந்தா காப்பாத்த எங்களுக்கு தெரியும். நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க வரைக்கும் எதுவும் ஆகாது. நீங்க 2 பேர் தான் ஏற்கனவே பிரச்சனையை கூட்டிட்டு வந்தீங்க. இதுக்கு மேல எதுவும் செய்ய வேணாம். நாங்க எங்க கூட்டிட்டு வந்தோம்? உங்களுக்கு என்ன தெரிய போகுது? போங்க. என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்களே எல்லா கஷ்டத்தையும் எடுத்துக்கிட்டா நாங்க என்ன பண்றது? எங்களுக்காக நீங்க அமைதியா இருந்தாலே போதும். எங்களுக்கு கஷ்டம் வராது. போதுமா? இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஏதாவது சொல்லிடுவேன். இல்ல எனக்கு புரியல. நீங்க 2 பேரும் பயந்துட்டு எங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறீங்க. எங்க கண்ணு முன்னாடி அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நாங்க பார்த்துட்டு சும்மா இவ்ளோ நாள் வரைக்கும் நாங்க எங்க மனசுக்குள்ளாரையே தான் வச்சிருக்கோம். அதை இத்தனைக்கு அது எங்க கண்ணு முன்னாடி நடந்தும் எதுவும் பண்ண முடியலன்னு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா எங்களுக்கு? இப்போ வரைக்குமே அவன் கன்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மை தெரியும். இல்லனா இவ்வளவு நாள்ல விட்டு வச்சிருக்க மாட்டான். இப்போ உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறான். முழுசா தெரிஞ்சிருக்குன்னு அவன் நினைச்சான். அவ்வளவுதான். அவன் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரியுதுடா. எங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா நீ? அவ்வளவு சீக்கிரம்லாம் எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. போதுமா? ஆனா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. கண்டிப்பா எங்களால 1 மந்த்க்குள்ள கண்டுபிடிக்க முடியலன்னா வெளியில வந்துருவோம். ப்ளீஸ் எங்களுக்காக விடுங்களேன். 1 மந்த் மட்டும் டைம் போதும் அவ சொன்ன மாதிரி. ப்ளீஸ். எவ்வளவு பேசினாலும் நீங்க விட மாட்டீங்கல்ல? ப்ளீஸ் 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 எங்களுக்காக ஏத்துக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும். 1 மாசம் மட்டும்தான். 1 மாசத்தினால எங்களால எதுவும் பண்ண முடியலன்னா கண்டிப்பா வெளியில வந்துருவோம். அதுக்கப்புறம் நீங்களே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்களேன். அவனுக்கு பயந்துட்டு எங்க 2 பேத்தையும் அந்த கம்பெனிக்குள்ள போக வேணாம்னு சொல்றது தப்பு தானே? இப்ப கூட அவன் என்ன நினைப்பான்? நீங்க 2 பேர் தான் வேணாம்னு சொல்லிருப்பீங்கன்னு நினைப்பான். ஆமா, ஏன்னா நீங்க பயந்துட்டீங்கன்னு அவன் நினைச்சிருவான். அதனாலதான் சொல்றேன், விடுங்களேன். யாரோ ஒருத்தனுக்காக எங்களை நீங்க விட மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இப்போ சொல்றேன், அவன் கிட்ட எந்த பேச்சும் நாங்க வச்சுக்க மாட்டோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு 1 மந்த்க்குள்ள எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அவ்வளவு சேகரிப்போம். ப்ளீஸ். அப்படி சப்போஸ் முடியலன்னா 1 மந்த்க்குள்ள நாங்களே வெளியில வந்துருவோம். ஆனா விடுங்களேன். அவன் கிட்ட பேச்சுவார்த்தை கூட நாங்க நடத்த மாட்டோம். அவன் பக்கம் தலை கூட வைக்க மாட்டோம். சத்தியமா சொல்றேன், அவன் கிட்ட பேச்சுவார்த்தை கூட நாங்க நடத்த மாட்டோம். முதல்ல அவன் கிட்ட பேசவே மாட்டோம். ப்ளீஸ். அவன் யாரோ நாங்க யாரோ தான் இருப்போம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஓகே. ஆனா பேசக்கூடாது. ஓகேவா? ஆமா, அவன் முன்னாடி போய் கூட நீங்க நிக்க கூடாது. அவனா வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசினாலும் நீங்க ஒதுக்கிடணும். ஓகேவா? எங்க பாய கூட அவன் முன்னாடி நாங்க திறக்க மாட்டோம். போதுமா? அவன் வந்தாலே அவன் கிட்ட நாங்க பேசவும் மாட்டோம். ஓகே? அப்போ ஓகே. இப்போ சொல்ற அவன் கிட்ட பேசக்கூடாது. போய் அப்படி பேசுற இப்படி பேசுறதுலாம் பேசக்கூடாது. பேசவே மாட்டோம். போதுமா? அவன் யாரோ நாங்க யாரோ தான் இருப்போம். ஓகே? அப்பனா ஓகே, போங்க. 1 மந்த் மட்டும் தான் உங்களுக்கு டைம். ஓகே, போதும். இப்ப கிளம்பட்டுமா? நான் வந்து விடுட்டா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். நாங்க போயிடுறோம். ஸ்கூட்டி இருக்கு, நாங்க ஸ்கூட்டில போயிடுறோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இப்போ சொல்ற அவன் கிட்ட பேசக்கூடாது. ஐயோ சரி, நான் பேச மாட்டோம். விடு. ஓகே, கிளம்புங்க. பார்த்து பத்திரமா போங்க. ஓகேவா? ஓகே ஓகே. எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்க போறது கிடையாதுல. கேட்டுட்டு மறுவேளை பார்த்துட்டாலும் ஏன்டா நீ வேற. அஞ்சலி கூட பேச விட்டது தப்பா போச்சுப்பா. சரி விடு, போகட்டும். அவங்கதான் போறேன்னு அடப்பிடிக்கிறாங்களோ, போகட்டும். பாத்துக்கலாம். என்ன நடந்தாலும் நம்ம கூட இருக்க வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் நடக்காது. பாத்துக்கலாம், விடு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசையா விஷயமா கேக்குறாங்க. அதனால போகட்டும், பிரச்சனை இல்ல. ஓகே தான். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவங்க 2 பேரும் தைரியசாலிடா. எது நடந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க. அதனால பிரச்சனை இல்ல, விடு. அவ்வளவு தைரியமா வீட்டுல அவங்க 2 பேத்தையும் வளர்த்திருக்காங்க. அப்புறம் என்ன நமக்கு பிரச்சனை? விடு. எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா. பயந்து பயந்து ஒளியறத விட அவங்க 2 பேரும் தைரியமா சொல்றாங்கல்ல, நான் போய் செய்யறேன்ட்டு. அப்புறம் என்ன, பயப்படாம நான் இதை செஞ்சே ஆகுவேன்னு சொல்றாங்கல்ல, அதுவே போதும், விடு. அது என்னமோ உண்மைதான். சரி, ஓகே. அவங்க 2 பேரும் நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு ஓகே தான். மத்தபடி எனக்கு எதுவும் தேவையில்லடா. ஆனா அவனை நான் சத்தியமா சொல்றேன், நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்கலாம், விடு. எதுக்கு கவலை? என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். அவன் சும்மா போயிட விட்டுருவோமா நம்ம? நீங்க 2 பேர் தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆமா, நீங்க எம்டி சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாரு 2 பேரும் வெளியில வெயிட் பண்ணுவாங்க, கூட்டிட்டு வாங்கன்னு. ஓ, சொல்லி வச்சிட்டாரா? ஓகே. சரி, 2 பேரும் உள்ளார வாங்க. நாங்க உள்ளார போய்க்கிறோம். எம்டி ரூம் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அது போதும். எம்டி மீட்டிங் ரூம்ல தான் இருக்கா. சரி, ஓகே. எம்டி ரூமுக்கு வர சொல்லுங்க. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். இல்ல, உங்க 2 பேரும் மீட்டிங் ரூமுக்கு தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் வரோம்னு. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். நான் போய் சொல்லிட்டு வரேன். எவ்வளவு திமிரு. எம்டிய பார்த்தா எல்லாருக்கும் பயம். ஆனா மீட்டிங் ரூம்ல மீட் பண்ண மாட்டாங்க. எம்டி ரூம்ல தான் மீட் பண்ணணுமா? என்னமோ போ. வா, அந்த சார் வர வரைக்கும் நம்ம அங்க வெயிட் பண்ணுவோம். சரி, போலாண்டி. எங்க அவங்கள நான் இங்க வர சொன்னே, எங்கன்னு கேட்டேன். சார், அவங்க ரொம்ப திமிரா. நீங்க தான் அவங்கள பார்க்க வரணுமா சார்? எம்டி ரூம்ல தான் அவங்க மீட் பண்ணணும்னு சொல்றாங்க சார். எம்டி மீட்டிங் ரூம்ல மீட் பண்ணா ஆகாதா? சார், நான் கேட்டேன் சார். அவங்க ரொம்ப திமிரா பேசுறாங்க. சரி, ஓகே. நான் போய் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஓகே சார். அவங்க பேசுனதுக்கு என்ன எதுக்கு திட்டுறாரோ தெரியும். என்னடா கம்பெனி. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க?
வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். எப்படி வந்தீங்க? அச்சோ சார், வந்ததுல பயந்துட்டீங்களா சார்? ஏன் முன்னாடியே எவ்வளவு தைரியமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எங்க கால் மேல கால் போட்டு உட்கார உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கு வலிக்குதா சார்? எங்களை இந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூடா கூட்டிட்டு வந்து எங்களை செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மரியாதை சார், அவ்வளவுதான். என்ன சார் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க சார். பரவாயில்ல, எங்க முன்னாடி உட்காரலாம் சார். எங்களுக்கு இவ்வளவு மரியாதைலாம் தேவையில்ல சார். என்ன திமிரா? திமிரெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த ஆபீஸ்ல நல்லபடியா வேலை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் சார். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல சார். நாங்க ஏதோ நீங்க தப்பு பண்ணதுக்கு ப்ரூஃப் எல்லாம் எடுக்க வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு தான் எந்த உண்மையும் தெரியாதே சார். நாங்க எதையும் பார்க்கல, எங்கேயும் கேஸ் கொடுக்கல, திரும்பி அந்த கேஸை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கவும் இல்ல, மூடன கேஸ ரிட்டர்ன் ஓபன் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கல. நீங்க யாரோ நாங்க யாரோ சார். நல்லபடியா எங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்திருக்காரு, அவருக்கு உண்மையா வேலை செய்யணும்ல சார். அதுக்காக தான் சார் இங்க வந்து வேலையை பார்த்துட்டு நாங்க போயிருவோம் சார். நாங்க எங்க ஓனருக்கு உண்மையா இருப்போம் சார். உங்களை மாதிரி கொள்ளடிச்சு நாங்க சம்பாதிக்க மாட்டோம் சார். நேர்மையா சம்பாதிக்கிற ஆளு சார் நாங்களா. என்ன திமிரா? ஐயோ சார், எங்க ஓனர் கிட்ட நாங்க திமிர் காட்டுவோமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். சும்மா பேசிட்டு போலாமே வந்தோம் சார். பேசுறதுன்னா பேசலாம். பேசலாம் சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃபேஸ் பார்க்குற மாதிரி இருக்கே. அப்புறம் இல்லாம இருக்குமா? உங்களுக்காக தான் இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்களுக்காக ஏன் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க உங்க வேலையை பார்க்கலாமே சார். என்ன உங்களுக்கு பாதி உண்மை தெரியாதுன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்தீங்களா? ஐயோ சார், உங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு உங்களை பத்தி எல்லா உண்மையும் தெரியும் சார். நீங்க தான் சார் கொஞ்சம் முட்டாளா இருக்கீங்க. என்ன பத்தி இங்க யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? சின்ன சின்ன விஷயத்தை வச்சு ஈஸியா எங்களை கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. இப்ப சொல்ற நீங்க என்னென்ன பண்ணீங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதுல, அந்த பொண்ணு எல்லா விஷயமும் எங்ககிட்ட சொல்லிட்டா. எந்த பொண்ணு என்ன சொன்னா? ஏதோ ஒரு பொண்ணு எதையோ சொன்னா. இப்ப சொல்றேன் சார், இங்க வந்ததுக்கான காரணம் உங்களை மொத்தமா அழிக்கிறதுக்கு தான் சார். சீக்கிரமா எங்களோட வேலையை நாங்க தொடங்க ஆரம்பிச்சிருவோம் சார். நீங்க எந்த கவலையும் படாதீங்க சார். எங்களுக்கு எங்க புருஷங்க ஒரே மாசம் தான் சார் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள உங்களை மொத்தமா நாங்க 2 பேரும் காலி பண்ண போறோம் சார். இப்போ சொல்றேன் சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை மொத்தமா அழிக்கிறதுக்கு தான் சார் நாங்க 2 பேரும் பிறந்து வந்திருக்கோம். உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தாம இந்த கம்பெனியை விட்டு நாங்க போக மாட்டோம் சார். எந்த உண்மையும் தெரியாம நீங்க எப்படி பேசுறீங்க? இப்படி என்கிட்ட திமிரா பேசுறவங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு தெரியாதுல, தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேல. சார், நீங்க பார்த்த பொண்ணுங்களா இப்படி பேசுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவமா இருந்திருக்கலாம். ஆனா நாங்க 2 பேரும் அப்படி கிடையாது சார். அவ்வளவு ஈஸியா நீங்க எவ்வளவு மிரட்டினாலும் இந்த கம்பெனியை விட்டு நாங்க 1 மாசம் கழிச்சு தான் போவோம். அதுவும் உங்களையும் இந்த கம்பெனியவும் காலி பண்ணிட்டு தான் சார் போறோம். புரிஞ்சுக்கோங்க சார். நல்லா நீங்க பார்த்த பொண்ணுங்களை விட நாங்க 2 பேரும் ரொம்ப டிஃபரண்ட் சார். எங்க மேல கை வைக்கணும்னு நினைச்சானே அவ அலைஞ்சிருவான். இதுல கை வச்சுட்டு உங்களால சும்மா போயிட முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ சொல்றேன், நாங்க 2 பேரும் இங்க வந்ததுக்கான காரணம் உங்களை மொத்தமா அழிக்கிறதுக்கு தான் சார். அப்புறம் சார் இன்னொன்னு, உங்களை மிரட்டி உருட்டி அடிச்சு இப்படி துன்புறுத்தி எல்லாம் வெளியில அனுப்பிச்சோம்லாம் நினைக்காதீங்க. எவ்வளவு பண்ணாலும் இந்த கம்பெனியை விட்டு நாங்க போக கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு தான் சார் வந்திருக்கோம். இந்த அடிச்சு உருட்டி மிரட்டி அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்க கிடையாது. திருப்பி அடிச்சவங்களை அடிக்கிற பழக்கம் தான் சார் எங்களுக்கு. அதனால இந்த கை வைக்கிற வேலை எல்லாம் விட்டுருங்க. கஷ்டப்பட்டு 2 பேத்தையும் கெஞ்சி கேட்டுட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். வந்ததுக்கான காரணத்தை முடிக்கணும்ல சார். அதுக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாங்களும் இந்த கம்பெனில அமைதியா தான் இருப்போம். இல்ல நான் என் வயலன்ஸ கையில எடுப்பேன்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நாங்களும் எங்க வயலன்ஸ கையில எடுக்க வேண்டியதாயிரும் சார். புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் சார். அப்புறம் நீங்க தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க எங்க கிட்ட இருந்து. நீங்க தான் எங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கும். ஐயோ சார், அப்படி நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு சார். எங்க மேல எவனும் கை வைக்க மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் எங்க மேல கை வைக்க முடியாது சார். வச்சுதான் பாருங்களேன் சார். அதுக்கு அடுத்து நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா எங்க பின்னாடி ஜீவாவும் அன்பண்ணனும் இருக்காங்க. இவ்வளவு தூரம் நாங்க சொல்றோமே பயந்து ஓடிடுவோம்லாம் நினைக்காதீங்க. எவ்வளவு மிரட்டினாலும் உருட்டினாலும் இந்த கம்பெனில 1 மந்த்துக்கு எங்களோட சேவை கொடுத்துக்கிட்டே இருப்போம் சார். எங்களோட சேவை என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும் சார். பார்த்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எந்த பயமும் இல்ல. உங்க கம்பெனிக்கு வந்து நான் கால் மேல கால் போட்டு நாங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளவு சீக்கிரம் எங்களை அடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. பாக்குறேன் நீங்க எப்படி இந்த கம்பெனியும் என்னையும் அழிக்கிறீங்க. இந்த கம்பெனி அழிப்போமா என்னன்னு தெரியாது, ஆனா உங்களை கூடிய சீக்கிரத்துல அழிச்சிருவோம் சார். உங்க சொத்தையே உங்களால வச்சு காப்பாத்திக்க முடியல, இதுல என்கிட்ட வேறையா? ஐயோ சார், அது ரத்த சொந்த பாசம் சார். அவங்க கேட்டாங்க கொடுத்துட்டாங்க சார். மத்தபடி வெளியால் யாரு வந்தாலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சார். புரிஞ்சுக்கோங்க. இவ்ளோ திமிரா பேசுறீங்களே, கடைசியில எங்க போய் முடியும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. உங்களை கடைசியில பார்க்க முடியாம போயிட போகுது உங்க புருஷங்களுக்கு. அச்சோ சார், பரவாயில்ல சார். நாங்க தைரியமா இருந்து எங்களோட செயலை செஞ்சுட்டு போனா கூட
போறது கிடையாது சார். உயிருக்கு பயப்படுற ஆள் நாங்க கிடையாது சார். ஏற்கனவே பல பேரை பல இடத்துல பாத்துட்டு வந்துட்டோம். உங்களையும் அந்த லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப வருத்தம்னா நாங்க நினைச்சு கூட பார்க்கல சார். எங்களுக்கு என்னைக்குமே காலுக்கு கீழே மட்டும்தான் நீங்க. ஓகேவா சார்? ஓஹோ, என்கிட்டயே சவாலா? என்ன சார் எங்க போனாலும் சவாலான்னு கேக்குறீங்க? இது முயற்சி சார், சவாலா ஒண்ணும் இல்ல சார். நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை கிடைக்கணும்ல சார். அது கடவுள் கொடுக்கறாரோ இல்லையோ நாங்க கொடுத்துறணும்ல சார். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கடவுள் கூட எங்களை அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். பார்த்து இருந்துக்கோங்க. வெளியில இருந்தே உங்களால எதுவும் பண்ண முடியல. இதுல என் கம்பெனிக்குள்ள வந்து எனக்கு எதிரா நீங்க எடுத்துருவீங்க. எல்லா ஆதாரத்தையும் என் கம்பெனிக்குள்ள வந்து ஏன் முன்னாடியே எடுத்துருவீங்க. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? சார் வெளியில இருக்க வரைக்கும் கூட எதுவும் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிறது உங்க கம்பெனிக்குள்ளார. சார் கதையில கேள்விப்பட்டது இல்லையா சார்? ஒரு கோட்டைக்குள்ள ஒரு ராஜா இருக்கார். அந்த கோட்டைக்கு அவரு தான் ராஜா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு கீழே வேலை செய்யற ஒருத்தர் வந்து அந்த ராஜாவை காலி பண்ணிட்டு அந்த கோட்டையே அவருக்கு தான் சார். அப்ப ராஜா எங்க போனாரு சார்? எத்தனை போற வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம் சார். ஆனா ராஜா கோட்டைக்குள்ளாரையே இருந்து ஒருத்த பண்ணான்னு வைங்களேன், அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். இதுதான் கோட்டைக்கு வெளியில இருக்கிறத விட கோட்டைக்குள்ளார இருக்கிறது நல்லது சார். இப்ப புரிஞ்சுச்சா சார்? கோட்டைக்கு வெளியில இருக்கிறதுனாலதான் உள்ளார இருக்கிறதுனாலதான். இந்த கோட்டை எங்க பக்கம் இழுப்போ சார். இந்த கோட்டைக்கு ராஜாலாம் எப்பயோ போயிடுச்சு சார். இந்த கோட்டைக்கு ஒரு சிங்கப்பெண் ராணி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஆக்கிடலாம் சார். ஏன்னா இத நீங்க சம்பாரிச்ச சொத்து கிடையாது, எங்களோட காசுல மிரட்டி வாங்கின சொத்து சார் இது. அதனால இந்த கோட்டைக்கு ராணியா நாங்க வருவோம் சார், புரிஞ்சுக்கோங்க. ஆமா சார், இந்த கோட்டையை எங்க பேருக்கு நாங்களே எடுத்துப்போம், நீங்களே எழுதி கொடுப்பீங்க. ஒரு நாள் எங்க கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின நீங்க வந்து இந்த கோட்டை உங்களுக்கு தான் நீங்க கொடுப்பீங்க சார். அது ரொம்ப நாளால சார், கூடிய சீக்கிரத்துல வந்துருச்சு சார். இந்த கோட்டைக்கு ராணி இதுக்கு மேல நாங்க தான் சார். ராஜாவை மொத்தமா அழிச்சிட்டு ராணியா நாங்க வர போறோம் சார். முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார். அப்புறம் என்னன்னு சார், இந்த கோட்டைக்கு நாங்க ராணியா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க வந்து கேட்டீங்கன்னா எப்ப வேணாலும் இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை இருக்கு சார். வேலை போயிடும் நினைக்காதீங்க. எம்டி போஸ்ட் மட்டும் தான் சார் போகும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடய வேலைன்னு கேட்டீங்கன்னா போட்டு கொடுத்துருவோம் சார். அது திருந்தி நல்ல மனுஷனா வந்தீங்கன்னா ஓகேவா சார்? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. எப்படி அவ்வளவு சீக்கிரம் அழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா சாவையை கிட்ட போய் பார்த்துட்டு வந்தவங்க சார் நாங்க. அதனால அவ்வளவு சீக்கிரம் அழிக்கணும்லாம் நினைக்காதீங்க. உங்ககிட்ட டைரக்டா நின்னு மோதுங்க, பாத்துக்கலாம். இதுல நீங்க ஜெயிக்கிறீங்களா நாங்க ஜெயிக்கிறோமான்னு. வரட்டா? பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப எடை போட்டுறாதீங்க. நீங்க எதுலலாம் வீக்கு நினைக்கிறீங்களோ அதுலலாம் ரொம்ப தைரியமா இருப்போம் சார் நாங்க வரோம். இதுக்கு மேல இங்க உட்காந்து பேசுறதுக்கு ஏதோல சார் வரோம். என்கிட்டயே மிரட்டி பாக்குறீங்க? மிரட்டி எல்லாம் பாக்கல சார், சொல்றோம், வார்னிங் கொடுக்குறோம் சார். அதையும் மீறி இததான் பண்ணுவேன், உங்களால என்ன பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா எங்களால என்ன பண்ண முடியும்னு நாங்க பேசலாம் மாட்டோம். செஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுவோம். பாக்கலாம். பத்தி குச்சி பத்தி காதுடா, யாரும் வந்து வர சரவரையில பம்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் ஒன்ன புசுப்புற வரையில. என்கிட்டயே வந்து என் கம்பெனிக்குள்ள வந்தே சவால். வெளியில இருக்கும் போது உங்களை காலி பண்ணணும்னு நினைச்சேன்னா இப்ப என் கம்பெனிக்குள்ள வந்துட்டீங்க. என்னையே மிரட்டி பாத்துட்டீங்க. எனக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இது என் கம்பெனி, உங்களை அழிக்காம விட மாட்டேன். உங்க உயிரை எடுக்காம நான் ஓய மாட்டேன். பாத்துக்கலாமே. நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட மோதன யாரும் உயிரோட இருந்தது கிடையாது. பாத்துட்டு இவ்வளவு தைரியமா வந்திருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. கண்டிப்பா நான் சும்மா விட போறது கிடையாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்கிட்டயே வந்து இவ்வளவு திமிரா பேசுறீங்களா? அதுவும் என் கம்பெனி கிட்ட என் ரூம்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து பாத்துக்கிற அந்த காலையில ஆக்குறேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட எல்லாம் உங்களால ஈஸியா ஜெயிச்சிட முடியாது. இவ்வளவு தூரம் மிரட்டி என்கிட்டயே பேசுறீங்களா? உங்களே என் கால்ல விழுக வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேனால் என் மட்டும் பாருங்க. என்னால முடியும், என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. வெயிட் அண்ட் வாட்ச். போலாமா கோசி? போட்டோ ஷூட்க்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாம் ருத்ரன். சரிவா, டைம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. போலாம். போலாம்டா. உனக்குதான் போட்டோ ஷூட் எடுக்க போறாங்க. சிரிக்காம இப்படி உருன்னு இருந்தா அதெல்லாம் அங்க போய் சிரிச்சுக்கிற. போலானா போலாம். சரி வா போலாம். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்லிலே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லுவே.